வணக்கம். இது உதயன் டிஜிட்டலின் காலை நேர செய்தி சுருக்கம். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. இன்றும் நாளையும் ஆசிரியர் சங்கம், அஞ்சல் திணைக்களம் உட்பட அரசு தேவை துறைகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபடுகின்றன. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியின் கட்டுக்காரன் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட மோட்டார் சைக்கிள் விபத்தில் அருட்தந்தை ஒருவர் நேற்று மாலை உயிரிழந்துள்ளார். தென்மராட்சியை சேர்ந்த 30 சமூக வணிக பொது அமைப்புகள் பூரண ஆதரவுடன் தென்மராட்சியில் இன்று கதவடைப்பு போராட்டம் நடைபெறவுள்ளது. இரு மாணிக்க கற்களை விற்பனை செய்ய முயன்ற வாகரையை சேர்ந்த நபர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். 2022ஆம் ஆண்டை விட 2023ஆம் ஆண்டில் அரசு துறையில் பணியாற்றும் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை 2.9% குறைந்துள்ளதாக நிதியமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு முகத்துவார பகுதியில் வசிப்பவர்களிடையே முதலைகளின் நடமாட்டம் பரவலான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இணைய குற்றங்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்டு 11 இலங்கையர்கள் நாடு திரும்பினர். இவர்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அடுத்த வருடம் ஜனவரி முதல் முட்டைகளுக்கு 15% வட் வரி விதிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் HMDR அழகுகோன் தெரிவித்துள்ளார். கதிர்காமம் மாணிக்க கங்கையில் பாலம் அருகே நீராடிக் கொண்டிருந்தவர் முதலை கடித்து உயிரிழந்துள்ளார். வாகரை கெருமிச்சி குளத்தில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மலையக பெருந்தோட்டங்களில் உள்ள 3000 கர்ப்பவதி பெண்களுக்கு 20,000 ரூபாய் பெறுமதியான போசாக்கு உணவுப் பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தொண்டமான் தெரிவித்துள்ளார். உயர்தரம் மற்றும் 1ஆம் தரம் முதல் 11ஆம் தரம் வரை கல்வி கற்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் புலமை பரிசு உதவித்தொகை எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டலின் காலை நேர செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைத்திருக்கலாம்.